Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8 ஆகஸ்ட் 2025 எஸ்டர்டே நடந்த RRB NTPCல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2025 ஜூலை 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆர்டிகல் 43 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் இந்திய அரசியலமைப்பின் 43வது பிரிவு டேஸை குறிக்கிறது. அதாவது எஸ்டர்டே கேட்ட क्वेश्चन என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 43A பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கொடுக்கும்போது ஆர்டிகல் 43 பத்தி क्वेश्चंस வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு கீழேயே டீடைலான எக்ஸ்பிளனேஷன்ல 43A என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீடைலா சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ ஆர்டிகல் 43 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து குறிக்குது அப்படின்னா தொழிலாளர்களுக்கான வாழ்வாதார ஊதியம் பத்தி சொல்றது தான் எதுனா ஆர்டிகல் 43, அதாவது லிவிங் வேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 40, 41, 43, 43A எல்லாம் பாருங்க. ஆர்டிகல் 40 வந்து கிராம பஞ்சாயத்துகளின் அமைப்பை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 41 பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் உரிமை, கல்வி மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பொது உதவி. 42 பார்த்தீங்கன்னா நியாயமான மற்றும் மனிதாபிமானமான வேலை நிலைமைகள் மற்றும் பிரசவ விடுப்பு. இதுதான் ஆர்டிகல் 42ல சொல்லியிருக்காங்க. 43A பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளின் மேலாண்மையில் தொழிலாளர்களின் பங்களிப்பு பத்தி சொல்றது தான் எதுனா ஆர்டிகல் 43A. அதே மாதிரி 43B பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல். ஆர்டிகல் 44ல வந்து குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த குடிமை சட்டம். ஓகே, ஸோ எல்லா ஆர்டிகிளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஷிஃப்ட்ல ஆர்டிகல் 43A கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிஃப்ட்ல ஆர்டிகல் 43 என்னன்னு கேட்கலாம், இல்ல 42 என்னன்னு கேட்கலாம், இல்ல 41 என்னன்னு கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே, ஆர்டிகல் 43A பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ தொழிற்சாலைகள்ல தொழிலாளர்களோட பங்களிப்பு அதை பத்தி சொல்றது தான் எதுனா ஆர்டிகல் 43A. அது போக இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல் எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Which strait divides India and Sri Lanka? ஓகே, ஸோ இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீரிணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பால்க் ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ பால்க் நீரிணை. பால்க் நீரிணை என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நீரிணை தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்க் ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ இந்தியாவில் தமிழ்நாடு. ஓகேவா, ஸோ இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய அந்த நீரிணை எது அப்படின்னா பால்க் ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ இந்த क्वेश्चन வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ் கொண்டு போனோம் இல்லையா, அதுல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन. ஓகே, ஸோ மேலே நான் சொன்ன क्वेश्चन நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருந்த क्वेश्चन. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் த ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் வாஸ் ஹெல்ட்? பின்வரும் எந்த இடத்தில் முதல் சமண மாநாடு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னால. ஓகே, ஸோ பாடலிபுத்திரத்துல நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ இப்போ தெரியுதா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். மேக்ஸுக்கா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம பெஸ்டா பண்றதுக்கு ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் பாடலிபுத்ரா. ஓகே, ஸோ பாடலிபுத்ரா இப்போ வந்து நம்ம அதை என்ன சொல்றோம், பாட்னான்னு சொல்லுவோம். அண்ட் த சீஃப் பேட்ரோன், அதுக்கு சீஃப் பேட்ரோன் யாரா இருந்தாங்க, சந்திரகுப்த மௌரியர். ஓகே, கஞ்சர். ஓகே, முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாமே படிச்சுட்டு போக சொன்னேன், அப்படிதானே? ஸோ இம்பார்ட்டன்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து ஒரு क्वेश्चन இல்லனா 2 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எஸ்டர்டே பாருங்க, கஞ்சர் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஞ்சர் இஸ் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் டேஷ். கஞ்சர் என்பது இந்தியாவிற்கும் டேஷுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சியாகும். சோ கஞ்சர்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த கஞ்சர். ஓகே, கஞ்சர் இஸ் a joint military exercise between India and Kyrgyzstan. Where did Mahatma Gandhi started his first satyagraha? ஓகே, ஸோ இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேவா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்னு ஒரு PDF வந்து கொடுத்துருந்தோம் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல. அதுல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மகாத்மா காந்தி தனது முதல் சத்தியாகிரகத்தை எங்கு தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன சத்தியாகிரகா? சாம்பிரான் சத்தியாகிரகா. எந்த இடத்துல தொடங்கினாரு? சாம்பிரான். ஓகே, ஸோ அது எங்க இருக்கு? பீகார். ஓகேவா, த ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் இன்ஸ்பைர்ட் பை மகாத்மா காந்தி அக்கர்ட் இன் சாம்பிரான் சத்தியாகிரகா.
சத்தியாகிரகா. ஓகேவா? ஸோ எங்கே நடந்துச்சு, எங்கே வச்சு தொடங்கினாரு? சாம்ப்ரான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பீகார் இந்த இயர் 1917. ஓகே, ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சாம்ப்ரான் சத்தியாகிரகா கேட்டிருக்காங்களா? ஸோ எங்கே வச்சு அந்த ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா வந்து தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல இந்த சாம்ப்ரான் சத்தியாகிரகா எந்த இயரில் தொடங்கினாங்கன்னு கேட்கலாம். இல்லை இந்த சாம்ப்ரான் வந்து எங்கே இருக்குன்னு கேட்கலாம். எங்கே இருக்கு? பீகாரில். ஓகே, எஸ்ராமோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ்ராம்னா என்னது? ஸோ ஸ்டாட்டிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஆல்ரெடி ரேம்னா நமக்கு தெரியும், ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு. ஸோ எஸ்ராம்னா என்னது? ஸ்டாட்டிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ அதே மாதிரி இன்னொன்று படிச்சிருப்போம், என்னது? டிரேம்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த ஷிஃப்ட்டில் எஸ்ரேமோட எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்களா? அடுத்த ஷிஃப்ட்டில் டிரேமோட எக்ஸ்பேன்ஷன் வந்து கேட்கலாம். டிரேம்னா என்னன்னா டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஓகே, அடுத்து பாருங்க, ஆர்டிகிள் 243S பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்டிகிள் 243S ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் வார்டு கமிட்டிஸ் வித்தின் முனிசிபாலிட்டிஸ். ஓகே, அடுத்து ஆர்டிகிள் 243S வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், முக்கியமான ஆர்டிகிள் எல்லாமே படிச்சுட்டு போங்க. அடுத்து இந்திரா எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்திரா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா எக்ஸசைஸ் இஸ் எ சீரீஸ் பைலேட்டரல் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. அதுல நேம் இருக்கு, இந்திரா. ஓகே, ஸோ இந்திரா பாருங்க, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள கூட்டு ராணுவ பயிற்சி தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா எக்ஸசைஸ். விச் இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைர்னிஹாட் சிட்டி, அஸ்ஸாம். ஓகேவா? ஸோ எது வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைர்னிஹாட் இன் அஸ்ஸாம். ஓகே, அக்கார்டிங் டு ரீசன்ட் ரிப்போர்ட் பைர்னிஹாட் இன் அஸ்ஸாம் இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியா அண்ட் குளோபலி. ஓகேவா? ஸோ பைர்னிஹாட் சிட்டி தான் என்னது? மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. அதே மாதிரி டெல்லி இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி. இந்தியா இஸ் ஆல்சோ ரேங்க்ட் அஸ் த 5th மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகே, ஸோ பொல்யூட்டட் கண்ட்ரி அந்த ரேங்க்ல இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பைர்னிஹாட். ஓகேவா? ஸோ இந்த சிட்டி தான் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொல்யூட்டட் கண்ட்ரியில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்பாங்க. ஸோ 5வது இடத்துல இருக்கு இந்தியா. ஓகே, ஸோ டெல்லி தான் என்னது? மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி. ஓகே, ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே நீங்க படிச்சுட்டு போகணும். அடுத்த ஷிஃப்டோட கொஸ்டின் பாருங்க, விச் மெமரி லாஸ் இட்ஸ் டேட்டா when power goes off. ஓகேவா? இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ பவர் போயிருச்சு. ஓகே, ஸோ அந்த டைம்ல சேவ் பண்ணி வச்ச டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். எந்த மெமரியில இருந்தா? வாலடைல் மெமரியில இருந்துச்சுன்னா. வாலடைல் மெமரியை நம்ம என்ன சொல்லுவோம்? ரேம் மெமரின்னு சொல்லுவோம். அதாவது ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். வாலடைல் மெமரி லாசஸ் இட்ஸ் ஸ்டோர்டு டேட்டா when power is turned off. This type of memory requires a constant power supply to maintain the information it holds. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரேம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பவர் போயிருச்சுன்னா டேட்டா வந்து என்ன ஆகிரும்? லாஸ் ஆகிரும். அதில் அடுத்து த ரைஹன் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் இஸ் இன். ரைஹன் நதி பள்ளத்தாக்கு திட்டம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க? உத்தரப்பிரதேசத்தில். ஓகேவா? ஸோ ரைஹன் நதி பள்ளத்தாக்கு திட்டம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. இது சோன் நதியின் துணை நதியான ரைஹண்ட் ஆற்றில் உள்ளது. ஓகே, ரிஹாண்டுன்னு சொல்லலாம், இல்லை ரைஹாண்டுன்னு சொல்லலாம். ஓகே, ரைஹண்ட். ஓகே, ரைஹண்ட் ரிவர் வந்து எதோட துணை நதி? சோன் நதியோட துணை நதி. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல இந்த ரைஹண்ட் ரிவர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைகன் நதி பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. இது கோவிந்த் பல்வந்த் சாகர் என்று அழைக்கப்படுகிறது. சேமித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நீரோட கொள்ளளவோட அடிப்படையில் இதை வந்து பெரிய அணை அப்படின்னு நாம சொல்லுதோம். ஓகே, சோன் நதியின் துணை நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஹேண்டு. ஸோ அந்த ரைஹேண்ட் டேம். ஓகேவா? ஸோ ரைஹேண்ட் டேம். ஓகே, அதான் ரைகர் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் எதில் இது பண்ணுறாங்க? ரைஹர் டேம் வந்து எங்கே இது பண்ணுறாங்கன்னா எங்க? உத்தரப்பிரதேசத்தில். எந்த நதிக்கு குறுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஹேண்ட் நதிக்கு குறுக்க. ஓகே, ஸோ இதுதான் மிகப்பெரிய அணைன்னு சொல்கிறோம். இந்த ரைஹேண்ட் டேமை தான் நம்ம பெரிய அணைன்னு சொல்லுதோம். ஏன்னா இதில் தான் அதிகப்படியான அளவு நீர் இருக்குது. ஓகே, பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி கிராம் சடக் யோஜனாவும் கேட்டிருந்தாங்க. அந்த கிராம் சடக் யோஜனானா ரோடு பற்றி இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ ரோடு போடுறது பற்றி இது பண்ணுறது தான் கிராம் சடக் யோஜனா. உஜ்வாலா யோஜனா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் எல்பிஜி கனெக்ஷன். ஓகே, பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா இஸ் ரிலேட்டட் டு எல்பிஜி கனெக்ஷன். பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா
May 1st 2016 in Balia உத்தரப்பிரதேஷ். இப்போ இந்த ஷிஃப்ட்ல பாருங்க PM உஜ்வாலா யோஜனா பத்தி கேட்டிருக்காங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல என்ன கேட்கலாம்னா இந்த உஜ்வாலா யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம். May 1st 2016ல பலியா உத்தரப்பிரதேசத்துல. ஓகே, ஸோ இதோட நோக்கம் என்ன? It was to provide a free LPG connection to women belonging to BPL. ஓகேவா? ஸோ பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரீயா LPG கனெக்ஷன் கொடுக்கறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அடுப்புலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உஜ்வாலா யோஜனா. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு கிரியேட் ஸ்மோக்லெஸ் குக்கிங் அண்ட் டு மேக் விமன்ஸ் லைஃப் ஹெல்த்தி. ஓகேவா? ஸோ ஸ்மோக்லெஸ் குக்கிங்காக எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த இது கண்டிப்பாக நம்ம ஊரில் எல்லாருமே வாங்கியிருப்போம், அப்படி தானே? ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பற்றி கேட்டிருக்காங்க. நோக்கம் என்னன்னா LPG கனெக்ஷன். ஓகே, அடுத்து ஸ்கில் இந்தியா ரிலேட்டடான அதர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாருங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி சாகாஸ் பிஜிலி யோஜனா, ஓகே, ஸ்கில் இந்தியா, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஸ்கில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15 July 2015. ஓகேவா? இட் ஹேஸ் ஸ்டார்டட் டு இம்பாக்ட் ஸ்கில் அண்ட் வொகேஷன் டு த இண்டிவிஜுவல் so as to become self-reliant and to increase the economic growth of the country. ஓகே, அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா to provide financial inclusion to the people of the country, அதாவது ஆக்சிடென்டல் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அதே மாதிரி பிரதான் மந்திரி சாகஜ் பிஜிலி யோஜனா பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்கறது, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். ஓகே, நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலனாலும் அந்த யோஜனா என்ன, எந்த வருஷம் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு. ஓகே, பிரதான் மந்திரி சாகஜ் பிஜிலி யோஜனா சௌபாக்கியா வாஸ் லான்ச்டு இன் September 2017. எதுக்காகனா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க the 2025. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. the 2025 நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ known as the 38th நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இன்ஃபார்ம்லி as the உத்தரகாண்ட். ஓகே, 38th நேஷனல் கேம்ஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல. ஓகேவா? ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாண்ட்ல. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 August ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின். அதே கொஸ்டின் பாருங்க 8 August ஷிஃப்ட் 2ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, 2025 நேஷனல் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. ஓகே, ஸோ இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாருங்க 38th எடிஷன். ஓகே, ஸோ கேம்ஸ் வேர் இனகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அலாங் வித் கவர்னர் ஆஃப் உத்தரகாண்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. August 7ல உள்ள ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின் August 8க்கு அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு செகண்ட் ஷிஃப்ட்ல. ஓகே, ஸோ 38th நேஷனல் கேம்ஸ் அப்படி படிச்சுக்கோங்க, 1 மார்க். 38th நேஷனல் கேம்ஸ் எங்க நடந்துச்சுன்னா உத்தரகாண்ட்ல. எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு மெட்ராலஜி டே 2025? ஓகே, ஸோ வேர்ல்டு மெட்ராலஜி டே எப்போ அப்படின்னா 23rd March. இதோட தீம் என்னன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் டைம்ஸ் ஃபார் ஆல் பீப்புள். இதுதான் என்னது மெட்ராலஜி டேயோட தீம். அப்போ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன, அதோட தீம் என்னங்கிறத படிச்சுட்டு போங்க. ஓகே, டூத் பிரஷோட பிரிசில்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பிரிசில்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பிரஷ் டெய்லி பிரஷ் பண்ணக்கூடிய அந்த மேலே இருக்கும் இல்லையா பிரிசில்ஸ். ஓகே, ஸோ அந்த இதை வந்து எதை வச்சு மேக் பண்ணுவாங்க, அதோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது இதுக்காக எதை வச்சு மேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைலான் வச்சு மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். டூத் பிரஷோட பிரிசில்ஸ் வந்து எதை வச்சு உருவாக்குறாங்க? ஆர் மோஸ்ட் காமன்லி மேட் ஆஃப் நைலான். ஓகே, எதுக்காகனா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி டியூரபிலிட்டிக்காக. ஓகே, வாட் இஸ் an example of a soft infrastructure? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னதுன்னா எஜுகேஷன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கவர்மெண்ட், எமர்ஜென்சி சர்வீசஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள். ஓகே, மேபி ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து இதில் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாக்டாக தெரியல. சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விச் மவுஸ் கிளிக் இஸ் யூஸ்டு டு டெலிட் ஃபைல்? இப்போ நம்ம ஒரு வேர்டில் ஒரு வேர்டில் ஏதோ ஒன்று நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம். வேர்டில் ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். நம்ம லேப்டாப்பில் ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டரோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதை நம்ம டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டைரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். அப்போ மவுஸை வச்சு எப்படி டெலிட் பண்ணுறது? அந்த இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி தானே? ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து
லைட்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மவுஸ் வச்சு ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அப்படி இல்லைனா கீபோர்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டெலீட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டரை வந்து டெலீட் பண்ணுது மவுஸை வச்சு எப்படி டெலீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டெலீட் எ ஃபைல் யூசிங் எ மவுஸ், ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் அண்ட் தென் செலக்ட் த டெலீட் ஆப்ஷன் ஃப்ரம் த மெனு தட் அப்பியர்ஸ். அதாவது என்னது இருக்குன்னா, என்ன வேர்டு இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பிடிஎஃப்னதும் ரைட் கிளிக் இதாகல. சப்போஸ் வேர்டில் போய் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கட் பண்ணணுமா, என்ன பண்ணணும், காப்பி பண்ணணுமா, இல்லை டெலீட் பண்ணணுமாங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு வேர்டாக இருக்கட்டும், இல்லை மொத்தத்துக்குமே ஒரு ஃபைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோல்டராக இருக்கட்டும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டராக இருக்கட்டும், இல்லை சின்ன ஃபைலாக இருக்கட்டும், டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படினாலும் கேட்கலாம், மவுஸில் எப்படி டெலீட் பண்ணுறது, கீபோர்டில் ஜஸ்ட் டைரெக்டாகவே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், டெலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்யூட்டரோட இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா கம்ப்யூட்டர்லேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வருது. ஓகே, அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் மாதிரியும் கேட்குறாங்க. ஓகே, கம்ப்யூட்டரில் எக்ஸ்பான்ஷன் மாதிரியும் கேட்குறாங்க, சின்ன சின்ன ஷார்ட்கட் கீஸ் மாதிரியும் கேட்குறாங்க, இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஓகே, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே நம்ம கம்ப்யூட்டர் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 வாஸ் enacted to regulate which organizations activities in India. ஸோ எதுக்காக எனாக்ட் பண்ணாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸை இது பண்ணுறதுக்கு. ஓகே, who among the following personalities fought for widow remarriage. ஓகே, ஸோ விதவைகளோட மறுமணம். ஓகே, ஸோ இதுக்காக ஃபவுட் பண்ணவங்க யாரு, ஃபைட் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேபி ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எஸ்டர்டே இருந்துச்சுன்னு தெரியல. 3 பேர் வந்து விதவை மறுமணத்துக்காக இது பண்ணியிருக்காங்க, போராடி இருக்காங்க. ஓகே, ஸோ யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், வீரசலிங்கம். ஓகே, வீரசலிங்கம் பந்துலு. ஓகே, பந்துலு, ப்ரொஃபசர் DK கர்வே. ஓகே, ஸோ இவங்க 3 பேரும் விதவை மறுமணத்துக்காக போராடியவர்கள். ஓகேவா, ஸோ இப்போ பின்வரும் ஆளுமைகளில் விதவை மறுமணத்திற்காக போராடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நாம கொடுத்துருந்தோம். எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் ஒரே ஒருத்தரோட நேம் தான் இருந்துச்சு. ஐ திங்க் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவரோட நேம் மட்டும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா விதவை மறுமணத்துக்காக போராடியவர்கள். ஓகே, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், வீரசலிங்கம் பந்துலு, பேராசிரியர் DK கர்வே. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நம்ம NTPC டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருந்தோம். ஸோ 3 பேருமே போராடினாங்க. 1, 2, 3 3 ஆப்ஷனுமே கரெக்ட். 1856ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி இந்து விதவை மறுமண சட்டம் அமலுக்கு வந்தது. இது விதவைகளின் திருமணத்தை சட்டம் பூர்வமாக்குகிறது. ஓகேவா, ஸோ இப்போ ஒருத்தங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்க வந்து அந்த ஃபீமேல் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அதான் விதவை மறுமண சட்டம். இந்த சட்டம் வந்து 1856 ஜூலை 16 வந்து அமலுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ விதவை மறுமணத்துக்காக போராடிய முக்கிய தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், DK கர்வே, வீரசலிங்கம் பந்துலு. ஓகே, ஸோ இவங்க 3 பேரோட நேமுமே படிச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தரோட நேம் மட்டும் ஆப்ஷன்ல இருக்கும், இல்ல 3 பேரோட நேமும் ஆப்ஷன்ல இருக்கும். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணாரு, சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேவா, சோ சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா என்னன்னா, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிதையில தூக்கி அப்படியே வீசிடுவாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல பெண்கள் வந்து அவங்களாவே அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உறவினர்கள் வந்து கட்டாயப்படுத்தி அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, தீயில தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை ஒழிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேவா, How are plains formed? ஓகே, சமவெளிகள் வந்து எவ்வாறு உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர்ஸ் அண்ட் தேர் ட்ரிபியூட்ரிஸ். ஓகே, சமவெளிகள் வந்து ஆறுகளாலும் அவற்றின் துணை நதிகளாலும் உருவாகிறது. ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். பிளைன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, சமவெளிகள் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அதோட ட்ரிபியூட்ரிஸால உருவாகிறது. ஓகேவா, ஆறுகளாலும் அதோட துணை நதிகளாலும் உருவாகிறது. ஓகே, வேர் டிட் பெனாரஸ் மூவ்மெண்ட் டேக் பிளேஸ்? பெனாரஸ் மூவ்மெண்ட் அப்படி இல்லைன்னா இதை பெனாரஸ் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, டுக் பிளேஸ் இன் த region of வாரணாசி. ஓகே, ஸோ எங்கே இது நடந்திருக்குன்னா வாரணாசியில். எப்போனா 1781. when the speed of any object exceeds the speed of sound it is said to be traveling at. எந்த ஒரு பொருளின் வேகமும் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருக்கும்போது அது டேஸ் வேகத்தில் பயணிக்கிறது. அதாவது சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமாக இருக்கு. ஓகேவா, ஒளியின் வேகத்தை விட அதிகமாக பயணம் செய்வதை நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் சோனிக் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒளியின் வேகத்தை விட அதிகமாக பயணம் செய்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் சோனிக் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, who was the home minister before 2025 election? யாரு, அமித்ஷா.
ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 9 ஆகஸ்ட், நாளைக்கு 10 ஆகஸ்ட், இந்த 2 டேட்லையுமே என்டிபிசி எக்ஸாம் வந்து கிடையாது. அடுத்து எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆகஸ்ட் மண்டே தான் எக்ஸாம் இருக்கு. எந்தெந்த டேட்ல எக்ஸாம் இருக்கும், அதாவது ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் என்டிபிசி எக்ஸாம் இருக்கு. இதுல எந்தெந்த டேட்ல தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நோட்டீஸ் வந்து ரயில்வே சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த நோட்டீஸை பாத்துருங்க. டோட்டலா ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 நாள் வருது. ஆனா எக்ஸாம் பாத்தீங்கன்னா 19 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 19 டேஸ் தான் எக்ஸாம் இருக்குன்னா ரிமைனிங் இருக்கிற டேஸ்ல வந்து எக்ஸாம் கிடையாது. சோ எந்தெந்த டேட்ல எக்ஸாம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ இதுக்கு அடுத்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 மண்டே தான் எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த எக்ஸாம் இருக்கவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அடுத்து இன்னும் எனக்கு செப்டம்பர்ல தான் எக்ஸாம் வரும்னு நினைக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் அது எடுத்துருங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல CAPDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கோர்ஸ்ல நாம கொடுத்துருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. இதுல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து அப்டேட் ஆகும். ஸோ டெய்லி பேசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த CAPDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், ஒரு 1 இயரோட கரண்ட் அஃபேர்னு தூக்கி வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படிக்கும்போது கரண்ட் அஃபேர் பத்தினா ஒரு என்ன ஆகும், அது ஒரு பேர்டனா இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி படிச்சீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 நியூஸ் தான் இருக்கும். அதை ஒரு கொஸ்டினா மேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25 கொஸ்டினா மேக் பண்ணலாம். அதே நியூஸையே எப்படிலாம் அவங்க வந்து கேட்கலாம், எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினா மேக் பண்றோம்னா எப்படிலாம் கேட்கலாங்கும் போது 25 கொஸ்டினா வரும். ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணும்போது அதை தான் நாம என்ன கொடுத்துருக்கோம்னா CAPDF கோர்ஸ்ல நீட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி நீட்டா கொடுத்துருப்போம். அந்த 25 கொஸ்டினா மேக் பண்ணி எப்படி கேட்டாலுமே கரண்ட் அஃபேர் ஆன்சர் பண்ற மாதிரி. அப்போ இது வரைக்கும் நீங்க வந்து படிக்கலனாலும் இனி டெய்லி பேசிஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் படிங்க. ஓகே, அதே மாதிரி நான் குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனி வரக்கூடிய NTPCக்கு இனிமே தான் படிக்க போறேன். SBI கிளர்க் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், IBPS கிளர்க் அப்ளை பண்ணிருக்கேன், IB செக்யூரிட்டி அப்ளை பண்ணிருக்கேன், SSC எக்ஸாம்ஸுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க இருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு 18 வயசு 20 வயசு ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் எல்லா எக்ஸாமுமே ட்ரை பண்ணுறேங்கிற ஸ்டூடெண்ட்டு லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு, எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதும் ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், SSC MTSக்கான டெஸ்ட் பேட்ச்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க CAPDF கோர்ஸ், NTPC டெஸ்ட், குரூப் டியோட டெஸ்ட், MTSோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CA மெசேஜ் பண்ணுங்க. NTPC டெஸ்ட்னா ஐ வாண்ட் NTPC டெஸ்ட், MTS டெஸ்ட்னா ஐ வாண்ட் MTS டெஸ்ட், குரூப் டினா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ்ல சிலபஸ் எல்லாமே முடிக்க வச்சிருப்போம். ஸோ அதுல என்ன சிலபஸ்ல படிச்சீங்களோ அதே தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய டெஸ்ட்டையும் கரெக்டா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா 85 கொஸ்டினுக்கு மேலேயே இந்த எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணி ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஆனால் இது எல்லாமே ஒரே நாளில் முடிக்க முடியாது. இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸ், நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே ஒரே நாளில் முடிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 4 மாதமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எங்கேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். நம்ம
நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.